Hi dear students, this is Hema. Welcome back to our channel utipz. TN Medical Selection Committee ல இருந்து நம்மளுக்கு ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் வந்திருக்குது. Paramedical உடைய rank list வந்து இந்த month ஜூலை எண்ட், அதாவது ஜூலை லாஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா ஆகஸ்ட் உடைய ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு ஆகஸ்ட் உடைய தேர்ட் வீக் அல்லது ஃபோர்த் வீக்ல கவுன்சிலிங்கும் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்டும் கவுன்சிலிங் ஷெட்யூல் டேட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்றதெல்லாம் நம்மளுடைய மெயிலுக்கோ நம்மளுடைய எஸ்எம்எஸ்க்கோ எல்லாம் நம்மளுக்கு அனுப்ப மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட் பாக்குறதுக்கு உரிய லிங்க், கவுன்சிலிங் ஷெட்யூல், கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் இருக்குது பாத்தீங்களா. ரெண்டு முக்கியமான அபிஷியல் வெப்சைட், ஒன்னு tnmedicalselection.net, இன்னொன்னு வந்து tnhealth.gov.in. இந்த ரெண்டு அபிஷியல் வெப்சைட்ல தான் நோட்டிபிகேஷன்ஸ் மூலமா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி லிங்க் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ரேங்க் லிஸ்ட் ஆகட்டும் சரி, கவுன்சிலிங் எப்ப அட்டென்ட் பண்ண போறீங்கிற டேட் முதற்கொண்டு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய லிங்க்குமே நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த லிங்க் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு இந்த அபிஷியல் வெப்சைட், ரெண்டு அபிஷியல் வெப்சைட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம வந்து ஆஃபனா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அபிஷியல் வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி இந்த லிங்க் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டே இருக்கணும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அதனால ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அடிக்கடி போய் விசிட் பண்ணணும்னு தேவை கிடையாது. நம்மளோட சேனல்லையும் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணோடனே அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய சேனல்ஸ்லயுமே உங்களுக்கு இந்த லிங்க் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவாங்க. சோ நீங்க பண்ண வேண்டியது, நீங்க சேனலை ஃபாலோ பண்ணா போதும். நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த அப்டேட்ஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சோ இந்த லிங்க்ல இந்த மாதிரி நம்மளுக்கு கிளிக் ஹியர் டு ஃபைண்ட் யுவர் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் நம்மளுக்கு ஓபன் ஆகும். இதுதான் ரேங்க் லிஸ்ட். இந்த மெரிட் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் ரேங்க் லிஸ்ட். இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்களுடைய ரேங்க் வந்து கொடுத்திருப்பாங்க. இது வந்து ரேங்க் அப்படிங்கிறது ஜெனரல் ரேங்க். உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த நம்பர், உங்களுடைய நேம், உங்க கம்யூனிட்டி என்ன, உங்க கட் ஆஃப் என்ன, அதை பேஸ் பண்ணி கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கறத இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல எப்படி உங்களுடைய நேம வந்து நீங்க செக் பண்ணணும், ரேங்க் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு ஐகான் தெரியுது பாத்தீங்களா, இந்த இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய நேம் அல்லது அப்ளிகேஷன் நம்பரை நீங்க வந்து என்ன பண்ணலாம், நீங்க டைப் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து அந்த இதை ஃபைண்ட் அவுட் வந்து காமிக்கும். இப்ப நான் ஜனனி அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதுல உங்களுடைய நேம் வந்து இங்க இருக்குது பாத்தீங்களா, இந்த கிரீன் கலர்ல காமிச்சிருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேரா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, உங்க கம்யூனிட்டி கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, உங்களுடைய கட் ஆஃப் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ இது மாதிரிதான் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த பிடிஎஃப்ல உங்களுடைய நேம் வந்து செக் பண்ணணும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு ரெண்டு அபிஷியல் வெப்சைட்லயும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு லிங்கையும், நம்மளுக்கு கவுன்சிலிங் ஷெட்யூலுடைய லிங்கையும் நம்ம செக் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனுக்கு எப்படி கிளிக் பண்ணீங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இந்த இடத்துல ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு பதில் ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் ஐடி, பாஸ்வேர்டு ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்டை போட்டு நம்ம கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ நீங்க ரேங்க் லிஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறீங்க, எதுல ரிலீஸ் பண்ணுவாங்க, எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அபிஷியல் வெப்சைட்ல மட்டும்தான் இந்த மாதிரி தான் நம்மள வந்து நம்மளுடைய நேம் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணணும். சோ ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல ஏற்கனவே நம்மளுக்கு இது வரைக்கும் எவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்ததுல இருந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காம்படிஷன் இருக்குமா, அதை பத்தி டீடைல்டா அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.